அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருடைய அந்த நேரத்துடைய சில சிறப்புகளை பார்த்தோம். அடுத்ததாக அசருக்கு முன்னால் தொழக்கூடிய அசருடைய முந்திய சுன்னத்துடைய சில விடயங்களை பார்ப்போம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் இன்னும் பல கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி காட்டினார்கள். பைன குல்லி அதானைனி ஸலாத்துன், பைன குல்லி அதானைனி ஸலாத்துன். 2 முறை சொன்னார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்லக்கூடிய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே தொழுகை இருக்கிறது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே தொழுகை இருக்கிறது. 3வது முறை சொன்னார்கள், லிமன் ஷா, நாடியவர்களுக்கு. அதாவது சுன்னத்தான தொழுகை சுட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். 5 நேர தொழுகைக்கும் பாங்கு இகாமத்துக்கு மத்தியிலே சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. பைன குல்லி அதானைனி ஸலாத்துன். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதேதான் அசருடைய தொழுகைக்கும் வரும். அசருடைய பாங்கு இகாமத்துக்கு மத்தியிலே தொழுகை இருக்கிறது, சுன்னத்தான தொழுகை இருக்கிறது. 5 நேர தொழுகைகளுக்கும் முந்திய சுன்னத் இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்கள். 2 முறை சொன்னார்கள். 3வது முறை சொன்னார்கள், லிமன் ஷா, நாடியவர்களுக்கு என்ற சுன்னத்தான தொழுகை சுட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியவர்களுக்கு என்று சொன்னார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருடைய தொழுகையும் இதிலே அடங்கும். எனவே அசருடைய தொழுகை பாங்கு இகாமத்துக்கு மத்தியிலே சுன்னத் இருக்கிறது, தாராளமாக தொழலாம். அது அல்லாமல் இன்னும் பலவிதமான சிறப்புகள் அசருடைய முந்திய சுன்னத்துக்கு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தாவூத் இன்னும் திருமிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகின்றது. ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஅன். சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு ஹதீஸ் எங்களுக்கு போதும் அசருடைய முந்திய நேரத்தை சுன்னத்தான தொழுகையிலே கழிப்பதற்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரு அசருக்கு முன்னால் 4 ரக்அத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றன ஹதீஸ்களிலே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயங்களை செய்பவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதர் வந்து சொன்னால், நேற்று இரவு தஹஜ்ஜத்து முழுக்க உங்களுக்கு தான் துஆ செய்தேன் என்றால், எங்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருகிறது. சாதாரண ஒரு மனிதர், உங்களுக்காக வேண்டி நான் நேற்று தஹஜ்ஜத்திலே துஆ செய்தேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், அசருக்கு முன்னால் யார் 4 ரக்அத் சுன்னத்து தொழுகிறாரோ அவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய சக்தி எந்த அளவுக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே துஆ செய்தவர்களுக்கு அதனுடைய பரக்கத்து எவ்வாறு வந்தது என்பதை பற்றி சில விடயங்களை பார்த்தால் இந்த ஹதீஸுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். நீங்கள் அசருடைய சுன்னத்து தொழும்பொழுது இந்த உணர்வோடு தொழுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது எனக்கு துஆ செய்கிறார்கள். நிச்சயமாக அந்த துஆவுடைய பரக்கத்தை இந்த உலகத்திலே பார்ப்போம். இந்த நீயத்துடன் தொழுதால், அதை தொழும்பொழுது அந்த நீயத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். இப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துஆ செய்தது, அது உள்ளத்துக்கு அப்படியே வரணும். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை தொழுதவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று துஆ செய்தார்கள்.
அந்த உள்ளத்துக்கு அந்த உணர்வோடு அந்த 4 ரக்அத்தையும் தொழுது பாருங்கள். சத்தியமாக அதனுடைய பிரதிபலனை எங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். லேசான ஒரு ஹதீஸ் கிடையாது இது. அருமை நாயகத்துடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாங்கள் பார்த்த ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கே, யா அல்லாஹ், யார் அசருக்கு முன்னால் 4 ரக்அத்து தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அபூ தாவூத் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் 2 விடயங்களை விளங்குவோமாக இருந்தால், இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட 2 விடயங்களை நாங்கள் விளங்குவோமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அசருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தான தொழுகையை எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலும் விடமாட்டோம். இந்த ஹதீஸிலே, இந்த துஆவிலே மிக முக்கியமான 2 விடயங்களை நாங்கள் விளங்க வேண்டும். முதலாவது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் பல சம்பவங்களை சொல்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை குறிப்பிட்டு செய்த துஆ உடனடியாக கபூலாகும். அதனுடைய துஆவுடைய பிரதிபலன் அவருடைய வாழ்க்கையிலே அவர் காண்பார். அதை நாங்கள் சில சம்பவங்களை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸுடைய பெருமதி எங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். இப்படியா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ கபூலாகிறது, அப்போ எனக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ தேவையே என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வுடன் அந்த சுன்னத்தை தொழுவோம். தொழுகிறது மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுவார். இப்போ முதலாவது, இந்த ஹதீஸிலே நாங்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத்தை விளங்க வேண்டும். அடுத்தது, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் என்ன? நாங்களும் நிறைய பேருக்கு துஆ செய்வோம். எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னால் நாங்களும் சொல்லுவோம் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அந்த துஆவுடைய அர்த்தம் எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அப்படியா இல்லையா? உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்ப்போமே. நாங்களும் நிறைய பேருக்கு துஆ செய்திருக்கிறோம். எங்களுக்கும் நிறைய பேர் துஆ செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. பெரியார்களுடைய பேரை கேட்டால் நாங்கள் சொல்வோம் ரஹ்மத்துல்லாஹி அலை, அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும், அல்லது ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்யட்டும். அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் என்ன? இந்த 2ஐயும் நாங்கள் விளங்குவோமாக இருந்தால், அல்லாஹுடைய ரஹ்மத் என்றால் என்ன, அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு கிடைப்பதாக இருந்தால் என்ன கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு கிடைச்சிருச்சுட்டு அது என்னது? அடுத்தது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத். இது 2ஐயும் நாங்கள் கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டிய பகுதி. அசருடைய முந்திய சுன்னத்துக்கு மாத்திரமல்ல, இது கட்டாயம் விளங்க வேண்டிய பகுதி. நாங்கள் இந்த 2ஐயும் விளங்குவோமாக இருந்தால், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தங்கடம் வந்தாலும், இந்த அசருடைய இந்த முந்திய சுன்னத்தை ஒரு நாளும் விட மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு முன்னால் 4 ரக்அத்து சுன்னத்து தொழுபவர்களுக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். முதலாவது, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஹ்மத் என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்க வேண்டும். நாங்களும் அதை அதிகமாக பாவிக்கின்றோம், அடுத்தவர்களுக்கும் துஆ செய்கின்றோம், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று. எங்களுக்கும் நிறைய பேர் துஆ செய்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும் என்று. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்களிலே பல பேர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான பெயர்களை சொல்லிவிட்டு இவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறான். இந்த ரஹ்மத்துடைய அர்த்தம் என்ன? இது ஒரு லேசான ஒரு துஆ கிடையாது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் இமாம் ராகிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஃப்ரதாத்துல் குர்ஆன் என்ற கிதாபிலே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக, அந்த ரஹ்மத்துடைய வார்த்தை என்னவென்றால் அல் இஹ்சானு இலல் மர்ஹூம். யாருக்காக வேண்டி அது துஆ செய்யப்படுகிறதோ, உதாரணத்துக்கு ஒருவருக்கு துஆ செய்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்றால், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வானாக, உங்களுக்கு தேவையான அத்துணை உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்வானாக. சுபஹானல்லாஹ்.
எவ்வளவு பெரிய ஒரு துஆ! இந்த உலகத்திலேயும் நாளைக்கு மறுமையிலேயும் நாங்கள் எவ்வளவு அல்லாஹ்வின் உதவியின் பக்கம் தேவையுடையவர்கள். முதலாவது அர்த்தம் அல் இஹ்சானு இலல் மர்ஹூம். யாருக்காக வேண்டி அந்த துஆ செய்யப்படுகிறதோ அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய அத்துணை உதவிகளையும் செய்வானாக. இந்த உதவிதான் என்று கிடையாது, அத்துணை உதவிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்யட்டும். இந்த துஆ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயினால் வருவதாக இருந்தால் அந்த துஆவுடைய கபூலியத் எவ்வாறு இருக்கும் அதை நாங்கள் ஒரு இரண்டு சம்பவங்களின் மூலம் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்ளலாம். அருமை நாயகத்துடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ எவ்வளவு விரைவாக கபூலாகும் என்பதை. எனவே இந்த உணர்வுடன் நாங்கள் அசருடைய முந்திய சுன்னத்தை தொழ வேண்டும். அல்லாஹ் அசருக்கு முன்னால் 4 ரக்அத் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக என்று துஆ செய்தால் அர்த்தம் என்ன? யார் அசருக்கு முன்னால் 4 ரக்அத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அத்துணை உதவி உத்தாசைகளையும் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.